فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை அல்லாஹ் என்ற விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு அவனுடைய படைப்புகளை வைத்துதான் அந்த அல்லாஹ் என்ற விவரத்தை அறிந்து கொள்ள முடியும். படைப்பு என்பது இதுவரை இல்லாதது, புதியதாக அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் படைக்கப் போகின்றான். வானத்திலிருந்து ஆரம்பித்து பூமி வரை இடைப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் இது அந்த ஒரு இறைவனால் மட்டும்தான் அதனை செய்ய முடியும். இதுவரை யாரும் பார்த்திராத விஷயங்கள், கேள்விப்படாத விஷயங்கள், புதுமையான விஷயங்கள், அதாவது வானம் எடுத்துக்கிறங்க, மற்ற எல்லா படைப்பை எடுத்துக்கிறங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்க அனைத்து பொருட்களும் அவனுடைய படைப்புகளில் தான் நாம் வாழ்ந்து கொண்டும் நடந்து கொண்டும் படுத்து கொண்டும் இருக்கின்றோம். எந்த விஷயத்தையும் மனிதன் ஏற்படுத்தியதில்லை, படைத்ததும் கிடையாது. எதை படைக்கப் போகிறோம் என்பது மனிதனுக்கு தெரியாது. மனிதனும் அதே போல் ஒரு படைப்பு தான். மனிதனும் படைப்புகளில் இவனும் ஒரு படைப்பு. மனிதனும் கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட படைப்பு மனிதன். இப்படியாக இந்த மனிதன் எப்பொழுது வரப்போகிறான் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஏற்கனவே ஏற்பாடு செய்துவிட்டான். மனிதனை படைத்தால் அவனுக்கு வேண்டிய வாழ்க்கை வசதி அனைத்தும் பூமியில் தான் இருக்கிறது என்பதை ஏற்கனவே அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். ஆகவேதான் நாம் அனைவரும் இந்த பூமியில் இருக்கும், பூமிக்கு உள்ளேயும் பூமிக்கு வெளியேயும் பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே உள்ள அனைத்து பொருள்களையும் நாம் இன்று உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த வஸ்துக்களையும் நாம் செய்யவும் இல்லை, ஏற்கனவே செய்து தயார் நிலை வைத்து விட்டான் ஆண்டவன். இவன் அறிவு வளர வளர பூமியை தோண்டி 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 அவனுக்கு வேண்டிய பொருள்களை எடுத்து அவனுக்கு தேவையான சாமான்களையும் பொருள்களையும் செய்து அவன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த மனிதன். இப்பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதன் ஒரு வரப்போகிறான் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் என்பதை புது விஷயம் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த மனிதனின் படைப்பு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயமாகிவிட்டது. வானங்கள் பூமியை படைத்த பின்னர் பூமியில் என்னென்ன விஷயங்களை வைக்க வேண்டும் என்பதை வைத்த பின்னர் இது மனிதனுக்குத்தான் தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். எப்படி இந்த குர்ஆனை ஆராய வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதனுக்குத்தானே இந்த பூமியில் உள்ள பொருள்கள் அனைத்தும் அவனுக்கு தேவையாக போய் கொண்டிருக்கின்றது. அல்லது மற்றவர்களுக்கா, ஜின்களுக்கா? கிடையாது. தண்ணீரால் ஏற்படுத்தப்பட்ட அனைத்து உயிரினங்கள் அனைத்திற்கும் இந்த பூமிதான் வாழும் இடம், கடைசியாக அடங்கும் இடம், கடைசியாக உயிர் பெற்று எழக்கூடிய இடம் இந்த பூமிதான். இப்பொழுது புது விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
அப்பொழுது தீர்மானம் ஆகிவிட்டது அல்லவா, மனிதன் என்ற படைக்கப் போகிறேன். அது எந்த காலம், அதற்குண்டான நேரமும் காலம் வரும் பொழுது, அது தேவைப்படும் பொழுது அதனை அல்லாஹ் வெளியாக்குவான் அல்லது உண்டாக்குவான். இப்ப இவனை அறிவதற்கு இவனுடைய படைப்புகள் அவசியம். இந்த படைப்பை வைத்து கொண்டுதான் நீங்கள் இந்த அல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை அடைய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்ட பின்னர் தான் அவன் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகின்றான். ஆலமீன்களுக்கெல்லாம், அகிலத்தாருக்கெல்லாம் அவன் இறைவன், நம்ம ரப்பு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அது என்ன ரப்பு? அப்போ இந்த ரப்பை அறிவதற்கு வேண்டிய விஷயங்கள் என்ன, அதான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். இந்த ரப்பை அறிவதற்கு, இவன்தான் ரப்பு என்று நீங்கள் சந்தேகமில்லாமல் புரிந்து கொள்வதற்கு எதை நீங்கள் பின்பற்ற வேண்டும், எதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒழுங்காக ஓதிருந்தால் கண்டுபிடித்திருப்பீர்கள். இப்பொழுது சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ரப்பு என்ற வார்த்தை என்ன விஷயம் என்பதை அறிந்து கொள்வது. ரப்பு என்றால் என்ன? ஆளுக்கொரு விதத்தில் பெயர் வைத்திருக்கின்றார்கள். ரப்பு என்றும், இறைவன் என்றும், கடவுள் என்றும், தெய்வம் என்றும், ஆண்டவர் என்றும், காட் என்றும், இந்த மாதிரி போய்கொண்டே இருக்கிறது. போகட்டும். அப்படி என்றால் என்ன? இறைவன் என்றால் என்ன? கடவுள் என்றால் என்ன? அந்த விஷயத்தை நீ தெரியாமதான் இன்று உலகம் முழுவதும் ஒன்றும் தெரியாத விஷயத்தை தெரிந்தது போல் பேசிக்கொண்டும் செயல்படுத்தி கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கின்றார்கள். சுத்தமாக ஒன்றுமே தெரியாது கடவுளுடைய விஷயம். எதை நீ கடவுள் என்று நிரூபிக்கின்றாய்? எதை நீ தெய்வம் என்று நிரூபிக்கின்றாய்? எந்த விஷயங்கள் அடங்கப்பெற்றது? இந்த இறைவன் என்ற ரப்பு என்ற வார்த்தை எந்த விஷயங்களாக அடங்கப்பெற்றுள்ளது? இது தெரியாமல் எல்லோ உலக மக்கள் அனைவரும் தேவையில்லாத பேச்சு, ஒன்றும் தெரியாத பேச்சு. இப்பொழுது இந்த ரப்பை அறிவதற்கு செயல்படுத்தக்கூடிய விஷயம் அவனுடைய திருநாமங்கள், அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுடைய திருப்பெயர்களை வைத்துதான் இவன் தான் ரப்பு என்று நீங்கள் முடிவுக்கு வர வேண்டும். அப்படி திருநாமங்கள் அடிப்படையில் நீங்கள் முடிவு எடுத்துவிட்டால் அந்த ரப்பு யார் என்பதை நீங்கள் உடனே அறிந்து கொள்வீர்கள். எவனாக இருக்கும்? நூற்றுக்கணக்கான பெயர்கள் கொண்ட இறைவன்கள், கடவுள்கள் இருக்கின்றார்கள். இந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை என்னைக்கு நீங்க உபயோகப்படுத்தி அதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றீர்களோ அப்பொழுது தெரியும், ஏதோ ஒரு ரப்பு ஒன்று இருக்கின்றான், நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவன் இல்லாமல் இந்த பூமி கிடையாது, அகிலங்கள் கிடையாது, வானம் பூமி கிடையாது என்பதை நீங்கள் தெளிவாக சந்தேகமில்லாமல் தெரிந்து கொள்வீர்கள். அப்படி போகும் பொழுது எவனாக இருக்கும்? நூற்றுக்கணக்கான கடவுள் பெயர்கள் இருக்கின்றன இந்த உலகத்தில். எவனாக இருக்கும் இந்த ரப்புக்கு உரித்தானவன், இந்த கடவுள் என்ற வார்த்தைக்கு உரித்தானவன், இந்த தெய்வம் என்ற வார்த்தைக்கு உரித்தானவன் எவன் என்பதை நீங்கள் இந்த அவனுடைய திருநாமத்தை அடிப்படையில் சிந்திப்பீர்களானால் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள் யார் உண்மையான கடவுள் என்பதை. ஆகையால் அவன் சொல்லுகின்றான், அளவற்ற அருளாளன், நேரற்ற அன்புடையவன், அர்ரஹ்மான் நிர்ணயம் சொல்லிட்டான். நீங்க போட்டுட்டீங்க அளவற்ற அருளாளன் நேரற்ற போட்டீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? அளவற்ற அருளாளன் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க?
எதை வைத்து நீங்கள் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. அவன் தன்னை பற்றி சொல்கிறான், அர்-ரஹ்மான் நிர்-ரஹீம்னு சொல்கிறான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அவன் சொன்னதே திரும்பி சொல்லிக்கொண்டு உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதை புரிந்திருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக அமைந்திருக்கும். இந்த அர்-ரஹ்மான் நிர்-ரஹீம் என்ற வார்த்தைக்கு உண்மையான விஷயம், அர்த்தத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை இந்த பூமி இருக்காது. உங்கள் வாழ்க்கையே டோட்டலாக மாறி இருக்கும். நீங்கள் பூமியை நம்பி வாழ மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை மிக்க உயர்ந்த ஸ்தானத்தில் போய் கொண்டிருக்கும், அமைந்து கொண்டிருக்கும். இந்த உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிருக்கும். அர்-ரஹ்மான் நிர்-ரஹீம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்களேயானால் அல்லாஹ்வை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு 4 விதமான சுத்தமான ஒரு கரண்ட், அவனுக்கு உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு. இந்த 4 விஷயத்தில் தான் நீங்கள் உங்கள் இறைவனையும் அல்லாஹையும் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று மகத்தான உயர்ந்த ஸ்தானத்தில், 1 ஹக்கீம், 2வது ஃபுர்கான், 3வது ஜிக்ர், 4வது சிந்தனை பாண்டர். இந்த 4 விஷயங்கள் மகத்தான சக்தி படைத்தவை. 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்களுக்கும் எந்தவித அர்த்தமோ பொருளோ சொல்ல முடியாது. இந்த 4 விஷயங்களுக்கு எந்த காலத்தில் நீங்கள் விளக்கமோ அல்லது உணர்ந்து கொள்வதே முடியாது. உணர்ந்து கொள்ள முடியாத விஷயம் இது. ஆனால் செயல்படுத்தி இந்த இறைவனை கண்டுபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் உணர வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 4 விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் ஹக்கீம், 2வது ஜிக்ர், 3வது ஃபுர்கான், 4வது சிந்தனை. இந்த 4 மகத்தான சக்தி வைத்து கொண்டுதான் இந்த குர்ஆன் இருக்கின்றது. இந்த 4ஐயும் வைத்து கொண்டுதான் நீங்கள் உங்களுடைய அல்லாஹ், உங்களுடைய ரப் கண்டுபிடிக்க வேண்டும். இது இல்லாமல் முடியாது. என்ன செய்வீர்கள் நீங்கள்? அவனுடைய திருநாமத்தை ஒன்று எடுத்துக்கிறங்க. அது என்னவென்று உங்களால் சொல்ல முடியுமா? அவன் தன்னை பற்றி சொல்லுகின்றான். நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? அவன் சொன்னதே திரும்பி சொல்லிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டு போகிறீங்களா? அது என்னவென்று உள்ள நுழைய போகின்றீர்கள்? ரஹ்மான் என்னன்னு உள்ள நுழைய போகிறீங்களா? எக்கச்சக்கமான அவனுடைய திருநாம புத்தகத்தில் இருக்கின்றன. ஏதாவது ஒரு அவனுடைய திருநாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை சிந்தித்து பாருங்கள். இது என்ன விஷயம் என்று பாருங்கள். இதை நம்மால் செய்ய முடியுமா என்பதை பாருங்கள். இதை பின்பற்ற முடியுமா என்பதை பாருங்கள். இந்த அழகான அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நாம் செய்வதற்கு, அதை பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். இந்த குர்ஆனை நீங்கள் தொடுவதற்கு தூய்மை உடையவர்களாக ஆக வேண்டும். அந்த விஷயத்தில் இன்னும் நாம் அப்படியே பின்தங்கி இருக்கின்றோம். அது ஒரு பர்சன் கூட அந்த பக்கம் ஏற்றே பார்க்கவில்லை. எப்படி தூய்மை? அவன் தூய்மையானவன். அது ஒரு அவனுடைய திருநாமங்கள் ஒன்று தூய்மை. சுப்ஹானல்லஸீ, மிக பரிசுத்தமானவன். இந்த தூய்மைனா என்ன என்று இதுவரை யாரும் கண்டுபிடிக்கலப்பா. அது என்னவென்றே தெரியாதுப்பா. தெரியாமல் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். பண்ணமோ ஒரு விஷயத்தை ஆண்டவனே சொல்லிட்டானே, தூய்மையானவர்களை தொட முடியாது சொல்லிவிட்டானே. அப்படி சொன்ன பிறகு நாம் அதை பற்றி ஏதாவது ஒரு ஏற்பாடு, ஒரு முயற்சி செய்தோமா? இன்று வரை இல்லை.
இந்த விஷயத்தை ஒரு காலம் எவனாலும் உன்னதற்கு சொல்லித்தர முடியாது. நீங்கள் குர்ஆனை எடுத்து இதன் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், முழு ஆசை உடையவர்களாக இருந்தால், முழு நாட்டம் உடையவர்களாக இருந்தால், அல்லாஹ் உங்கள் மீது நாடுவான். இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தரவும் சொல்லித்தரவும் நடைமுறைப்படுத்தவும் சொல்லித்தருவான். மற்றபடி நீங்கள் எந்த மனிதனிடமும் எந்த உதவி கேட்க முடியாது. இப்பொழுது அல்லாஹ் அது அறிவதற்கு அவனுடைய படைப்புகள், ரப்பை அறிவதற்கு அவனுடைய திருநாமங்கள், இது ரெண்டும் இன்னைக்கு வரை யாருக்கும் தெரியாதுப்பா. புது விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இனி நீங்கள் உண்டு, உங்கள் கையில் குர்ஆன் உண்டு. நீங்கள் சிந்திக்க வேண்டியதுதான் பாக்கி. என்ன செய்யணும்? ரஹ்மான் சொல்லிட்டான், ரஹீம் சொல்லிட்டான், மாலிக்னு சொல்லிட்டான், என்ன செய்யணும்? கரீம்னு சொல்லிட்டான், என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தூய்மைன்னு சொல்லிட்டான், என்ன எப்படி தூய்மை? தூய்மைக்கு என்ன செய்யறது? என்ன இலக்கணம்? எப்படி தூய்மை யாருது என்று நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். சரி, இப்போ அடுத்து படிப்போம். நேற்று விட்டு படிப்போம். மூணாவது சூரா ஆலே இம்ரான் 31. சார் சொல்லிக்கிறேங்க சார். சொல்லுங்கம்மா. ரொம்ப ஜஸாக்கலாங்க சார். நான் வந்து அல்லாஹ் ரப்பை பற்றி எழுதிட்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு இதை விடை தெரியல. சரி, எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சார். எனக்கு ரொம்ப ஒரு தேடுதலுக்கு எனக்கு ஒரு நல்ல இது கிடச்சுங்க சார். அதை பற்றி நான் முன்னேறி போய்க்கிறேங்க சார். கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல கேட்குறீங்க. நீங்கள் இந்த உலகத்தை மறக்கிறதுக்கு உள்ள வழியை தேடுங்க. மறந்துடணும். இந்த உலகம் வேண்டாம், இது ஆண்டவனுக்கு எனக்கும் உள்ள கனெக்ஷன். இதில் இந்த உலக ஷைத்தானுடைய செயல் நிறைந்த எதுவுமே வேண்டாம் எனக்கு, வேண்டாம் எனக்கு எண்ணத்தோடு நீங்கள் வாங்க. இந்த உலகவுடைய ஆசாவாசங்கள் வேண்டாம். இதில் நான் இருந்தால் நிச்சயமாக எனக்கு சொர்க்கம் கிடையாது. இதற்கு ஒரு முக்கியமான ஆயத்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். போனது ஒரு 3 மாதம் சொல்லியிருந்தேன். அது எல்லாரும் விட்டுட்டீங்க. முக்கியமான ஆயத்து. அந்த ஆயத்தை நீங்கள் ஒழுங்காக ஓதிய விஷயத்தை எடுத்தா என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்லுகின்றானே, என்ன செய்வது என்று நீங்கள் தனியாக உட்கார்ந்து யோசித்தால் விடை கிடைக்கும். 7வது சூராவில் 32வது ஆயத்தை படிங்க. 7வது சூராவில் 32. நிறைய இதை சொல்லிட்டேன். யாரும் இதை கேர் பண்ணல, பார்க்கல, அதை பற்றி எந்த பதிலும் சொல்லலை. நானும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்துருந்தேன், சொல்லலை. திருப்பி 3ஆம் 4ஆம் திருப்பி இந்த ஆயத்தை சொல்கிறேன். இது ஒழுங்காக படிங்க. இதில் இருக்குது உங்களுடைய தலைவிதி. நான் கொஞ்சமாக சொன்னேனே, இந்த உலகத்தை மறந்துடுறதுக்குள்ள வழியை பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் உள்ள நுழைஞ்சிருவான். அல்லாவும் நுழைஞ்சிருவான். அவனை திருநாமம் நுழைஞ்சிரும். அல்லாவும் அவனுடைய திருநாமங்களும் ஒன்னா சேர்ந்து உங்க இருதயத்துக்குள் வந்து குடி அமர்ந்து விடும். அதுக்கு அர்த்தம் கேட்டேன். இதுவரை என் அர்த்தம் சொல்லல. படிங்க. 732. நபியே, நீர் கேட்பீராக. அல்லாஹ் தன் நாபுதுவில் இருப்பவர்களுக்காக வெளிப்படுத்தியுள்ள அழகையும் உணவு வகைகளில் தூய்மையானவற்றையும் தடுத்தது யார்? இன்னும் கூறும், அவை இவ்வுலக வாழ்க்கையில் நம்பிக்கையாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவையே. எனினும் மறுமையில் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானவையாகவும் இருக்கும். இவ்வாறு நாம் நம் வசனங்களை அறியக்கூடிய மக்களுக்கு விவரிக்கின்றோம். தையபான உணவை உங்களுக்கு வைத்திருக்கின்றான், அதை தடுத்தவன் யார்? படிக்கலாம். அல்லாஹ் தன் நாபுதுவில் இருப்பவர்களுக்காக. கொஞ்சம் இருக்க. யாருக்கு முதல்ல நீங்க எப்ப முடிவு பண்ணணும்? இய்யாக நாபுதுகள் எந்த மனிதன் இருக்கின்றாரோ,
அவருக்குத்தான் இந்த ஆயத், அவருக்குத்தான் அல்லாஹ் இந்த மாதிரி பேசுகின்றான், மற்ற யாருக்கும் கிடையாது. இய்யாக நஅபுது என்று உண்மையிலேயே அந்த மனிதர் இருக்கின்றாரோ அந்த மனிதருக்கு சொல்லுகின்றான். நான் அப்படி அல்லாஹ் தன் நாபுதுவில் இருப்பவர்களுக்காக வெளிப்படுத்தியுள்ள அழகையும் இவர்களுக்காக வெளிப்படுத்தியுள்ள அழகையும், இந்த பூமி, வானங்கள், பூமி அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்பு, முதல் தரமான படைப்பு, அழகான படைப்பு, எவனும் படைக்க முடியாத படைப்பு, எவனும் எண்ண முடியாத படைப்பு. அந்த அழகையும் உணவு வகைகளில் தூய்மையானவற்றையும், உணவு வகைகளில் தூய்மையானவற்றை, உணவு வகைகளில் அவன்தான் படைத்தான், படைத்தவற்றில் தூய்மையானவற்றை. நம்மளுக்கு தூய்மைன்னா என்னன்னு தெரியாது, ஹலால் என்றால் என்னன்னு தெரியாது. ஹலாலன் தையிபன், ஹலால் என்றால் பெர்மிட்டட், பெர்மிசபிள் ஐட்டம், ஆகமாக்கப்பட்ட, நீங்கள் உட்கொள்ளக்கூடிய இருக்கு ஹலால் பேர். இதையெல்லாம் சாப்பிடலாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால நீ ஒன்றும் சாப்பிட முடியாது. அது தையிபன், தூய்மையாக பரிசுத்தமான உணவாக ஆக்க வேண்டும். எதை அல்லாஹ் ஹலால் என்று தீர்மானித்து விட்டானோ அதனை நீங்கள் தையிபான உணவாக ஆக்க வேண்டும். ஹலாலுன் தையிபன் 2:168 இருக்கு, பார்த்தா சரி, பார்க்க வேண்டாம். இப்போ தூய்மையாவற்றையும் தடுத்தது யார்? இதை தடுத்தது யார்? இந்த உணவையும் அழகான படைப்பையும், படைப்பின் அழகையும், உணவையும், தூய்மையானவற்றை தடுத்தது யார்? யார் தடுத்தது? இப்போ நீங்க, நான், யாருமே இந்த உணவை சாப்பிடவில்லை, இன்று வரை தொடவும் இல்லை, சாப்பிட்டதும் கிடையாது. ஹலால் என்னென்றே தெரியாது. ஏன் இந்த விஷயங்கள்லாம் ஹலாலாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதும் தெரியாது. அந்த ஹலாலான உணவை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும், அது என்னவென்று தெரியாது. இது ரெண்டையும் நாம் இதுவரை உட்கொண்டது கிடையாது. இது தடுத்தது யார்? நீ தாண்டா தடுத்துக்கிட்ட. நான் ஹலாலான உணவை ஜிக்கர் செய்து தூய்மையாக்கி சாப்பிடுங்க நான் சொல்லிருக்கிறேன். 6:118 சொல்லிருக்கிறேன். நீ தான் செய்யலையா? நீனே தடுத்துக்கிட்ட. ஹலாலான உணவை தடுத்தது யார்? என் மேல படி போட்டுறாத. இந்த மாதிரி முறையில் சாப்பிடுன்னு சொல்லிட்டேன், நீ சாப்பிடல. அதுக்கு தூய்மையானவர்களை தவிர தொடமாட்டான் ஆட்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அதையும் செய்யலை. தடுத்தது யார்? இப்போ தடுத்துட்டா நீ நரகவாசியா சொர்க்கவாசியா? அப்படி சாப்பிட்ற சாப்பாடு ஹர்ரம், ஹலாலும் கிடையாது, தையிபான் கிடையாது, ஹர்ரம் சாப்பாடு, கெட்ட சாப்பாடு, அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்ட சாப்பாடு நான் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். தடுத்தது யார்? அப்புறம் இன்னும் கூறும், அவை இவ்வுலக வாழ்க்கையில் நம்பிக்கையாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவையே. இது நம்பிக்கை உடையவர்களுக்கு, தூய்மையான பின்னர் ஈமான் கொண்டு விட்டார்களே அவர்களுக்குத்தான் இந்த உணவு. நாம் இன்னும் தூய்மையாகவில்லை, நம்பிக்கை கொண்டவர்களாம் ஆகவில்லை, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உணவு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனினும் மறுமையில் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானவையாகவும் இருக்கும். ஏனும் மறுமையில் தூய்மையான உணவு இருக்கும், எல்லா விஷயங்களும் தூய்மையானதாக இருக்கும், அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு, இவர் மற்ற யாருக்கும் கிடையாது என்று இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், தடுத்தது யார்? ஒவ்வொரு மனிதனும் ஆணும் பெண்ணும் இதை தடுத்து விட்டு, எது ஹலால் தையிப் இரண்டையும் தடுத்து விட்டு
நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி உங்களுக்கு குர்ஆன் புரியும்? இன்னும் இந்த பக்கமே வரலையே. எப்படி உங்களுக்கு குர்ஆன் புரியும்? எந்த ஆயத்தை நீங்க பின்பற்ற போறீங்க? சாப்பிடுற சாப்பாடை ஹர்ரம், தடுக்கப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுருக்கிறீங்க. ஒவ்வொரு சாப்பாடையும் ஹலாலான சாப்பாடை நீங்கள் ஜிக்ர் செய்தால்தான் அது தூய்மை அடையும். அதற்கு பின்னதான் நீங்க சாப்பிட முடியும். இவ்வாறாக சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி நியதியை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். இப்ப அவன் கேட்க தடுத்தது யார்? நான் தடுக்கல. நல்லா சாப்பிட சொல்றவன். நீ தூய்மை ஆயிக்க, சாப்பாடையும் தூய்மை ஆயிக்க, சாப்பிடு நான் சொல்றவன்ட்ட. நீ ரெண்டு பேச்சையும் கேட்கல. நீ தூய்மையாகல, சாப்பாடையும் தூய்மையாக்க முடியல. ஆனா நீ ஷைத்தான் சொல்லிய முறைப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக நரகம் நிச்சயமாகிவிட்டது. நிச்சயமாக நரகம் நிச்சயமாக. இந்த 7வது சூறாவில் தான் எழுதுவது. அந்த 7வது சூறாவில் தான் அல்லாஹ் பின்னால் ஃபர்தர் அப்போ 179 சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நிச்சயமா ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்திற்காகவே நாம் படைத்துள்ளோம். அது என்ன வார்த்தது? நரகத்திற்காகவே நாம் படைத்துள்ளோம் ஜின்களையும் மனிதர்களையும். இதே 7வது சூறாவில் 179 179 இவ்வாறு சொல்லிவிட்டான். தப்பிக்க முடியாதபடி ஆண்டவன் பெரிய ஒரு தடுப்பை ஏற்படுத்தி விட்டான். எப்பொழுது தூய்மையாவது? நீ தூய்மையானாதான் எல்லாமே தூய்மையாக சேர்த்தோம். பார்த்துக்கிறங்க, இந்த குர்ஆன் முழுவதும் தூய்மையான இறைவனிடமிருந்து வந்தது. அனைத்து ஆயத்துக்களையும் நீ செயல்படுத்துவதற்கு தூய்மை அவசியம். நீ தூய்மை மட்டும் ஆயிட்டா போது குர்ஆன் முழுவதும் நீ ஒழுங்காக செய்து கொண்டிருக்கின்றாய், பின்பற்றி கொண்டிருக்கின்றாய் என்று நீங்க முடிவு எடுத்துக்கொள்ளலாம். தூய்மைக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அல்லாஹ் தன் நாடியவரை தூய்மைப்படுத்துகிறான் என்று பார்த்திருப்பீர்கள். 4:49 449 அல்லாஹ் தன் நாடியவரை தூய்மைப்படுத்துகிறான். உங்க மேலேயே அல்லாஹ் படியை போட்டான். நான் எதுவுமே செய்யல, நீனே உன்னையே கெடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு இந்த உலகத்தில் நல்ல சாப்பாடு உணவு, மறுமை நல்ல சாப்பாடு சொல்லிட்டேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? சலாத்துக்கு அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு ஜிக்ருக்கு விரைந்து செல்லுங்கள். சலாத்துக்கு அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு ஜிக்ருக்கு விரைந்து செல்லுங்கள். அது சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா? நபி 65 62 64 ஏல பாருது தைமார்களே, ஏல வருது. டக் டக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது டக்கு ஆயத்து கொண்டாந்து எடுத்துருங்க. 69 இப்போ ஒழுங்கா கேளுங்க. இந்த விஷயத்தை கேளுங்க. எதுக்காக நான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தேன் பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும். எதுக்காக நான் பேசிட்டு இருக்கோம், இந்த ஆயத்தை எதுக்காக கொண்டு வந்தேன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 62:9 எல்லாம் எடுத்துக்கணுங்க. 62 உங்க படி. நம்பிக்கை கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் சலாத்துக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், கொஞ்சம் இருக்குமா, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நம்பிக்கை ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கின்றான், அவர்களுக்கு சொல்லுகின்றான் இந்த வார்த்தை. நம்பிக்கை கொண்டவர்களே,
ஜும்மா உடைய நாள், இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங், அசம்பிளி, ஒரு ஜமாத் ஒன்று இருக்குது, குரான் நடக்குது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அழைக்கப்பட்டால், குரான் பயான் கேட்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், ஜும்மா என்றால் என்ன சொன்ன? பொதுக்கூட்டம். எழுதிருங்க, ஜும்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பொதுக்கூட்டம், ஒரு அசம்பிளி, ஒரு பப்ளிக் மீட்டிங். இன்னைக்கு நடக்குது. நீங்கள் சும்மான வெள்ளிக்கிழமை போயிடாதீங்க, சம்பந்தமே இல்லை. நீங்கள் சொல்கிற வெள்ளிக்கிழமை குரானுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஜும்மா என்றால் ஜமாத், ஒரு கூட்டம். இன்று ஒரு கூட்டம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஒரு மீட்டிங், எனக்கு மீட்டிங், பப்ளிக் மீட்டிங். அழைக்கப்பட்டால், அதாவது குரானை பற்றி பேசுகிறார் நபி, பேசுகிறார், அழைக்கிறார் நபி, அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு, உங்களுடைய வியாபாரம், உங்க உலக வாழ்க்கை அனைத்தையும் விட்டு, நான் ஆரம்பத்தை சொன்ன இந்த உலக வாழ்க்கை மறந்து விடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் சொன்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தைய சொன்னேன். இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், இது முடிச்சிருன்னு, இது ஒழிச்சு கட்டினாதான் நம்ம அல்லாஹ் பக்கம் போக முடியும், அதற்கு முழு முயற்சியில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு இப்போ சற்று முன் கூறினேன். வியாபாரத்தை விட்டு அவன் அதில் தான் டே சம்பாதிச்சுட்டு இருக்கிறான், அதை தொடர்ந்து வியாபாரம் அதை வாழ்க்கை எடுத்துட்டு இருக்கிறான். எல்லாம் ஒரே போகிற வியாபாரத்தை விட்டு இதை தடுத்தது யார்? அல்லாஹ் தடுத்துறான். வியாபாரம் வேண்டாம் என்று தடுப்பவர் யார்? இப்போ தடுத்தது யார்? இந்த வியாபாரம் வேண்டாம் என்று தடுத்தது யார்? அல்லாஹ் தடுக்கிற. பார்த்துக்கோங்க, நீங்க டெய்லி சம்பாதிக்கிற பொருளை வேண்டாம் ஒரே ஆர்டர் போட்டான். வியாபாரத்தை விட்டு இது செய்யறதுக்கு நமக்கு இப்பொழுது தைரியம் இருக்குதா, ஈமான் இருக்குதா? சொல்லுங்க, நெல்ல யோசி சொல்லுங்க. உலகத்தில் யாராவது இந்த மாதிரி செய்தவர்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? ரசூல் காலத்திலிருந்து இன்று வரை யாரா ஒரு மனிதனை பார்த்திருக்கின்றீர்கள் நீங்கள்? எவனா உங்களுக்கு குரான் கூப்பிட்டான? முதல்ல கூப்பிட்டுவா நீ போறதுக்கு முதல்ல. இந்த மாதிரி நிலையில் மனிதன் போய்விட்டான். வியாபாரத்தை விட்டு அல்லாஹ் தடுத்து விட்டான். இதை யார் தடுத்தது? அல்லாஹ் தடுத்து விட்டான். இதை நம்பிதான் உலக மக்கள் பூரா முழுவதும் ஏதோ ஒரு தொழிலையோ வியாபாரத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை விட்டு ஆனோட வார்த்தை வந்துடுச்சு. அப்படி அல்லாஹ்வை ஜிக்ருக்காக விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வை ஜிக்ருக்காக விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு, ரசூல் அவர்கள் இந்த குர்ஆனை ஓதி காட்டுகின்றார். உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில், அரபி மொழி ஓட்டி காட்டுகின்றார். அதை அப்படியே நீங்கள் உள்வாங்கி அதை ஜிக்ரு செய்யுங்கள். அதை ஜிக்ரு செய்தால் என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அப்படி ஜிக்ர் மூலமாக நீங்க புரிந்து கொண்டால் வியாபாரத்தை விட்டு தான் தீர வேண்டும் என்ற முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். எப்படி என்றால், ஆரம்பத்தில் என்ன சொல்லுகின்றான்? ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கின்றான். அவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். வியாபாரத்தை விட்டு ஜிக்கரில் போயிடுவார்கள். என்னைக்கு ஒருத்தனுக்கு ஜிக்கர் டோட்டலா முழுமையாக அவன் ஆட்கொண்டு விட்டானோ, கற்றுக்கொண்டானோ, இனி அவன் உலகமே தேவை கிடையாது. அந்த வியாபாரமும் தேவை கிடையாது. இந்த உலக வாழ்க்கையே தேவை கிடையாது, அவனுக்கு கிடையாது. வியாபாரத்தை, அதாவது குர்ஆன் பயானுக்கு அழைக்கப்பட்டால் அர்த்தம் சலாத்துக்கு எல்லாரும் சலாத்துக்கு அழைக்கப்பட்டால், குர்ஆன் பயானுக்கு அழைக்கப்பட்டால், குர்ஆன் மீட்டிங் நடக்குது வாங்கன்னு கூறப்பட்டால், இன்னைக்கு குர்ஆன் பொதுக்கூட்டம் நடக்கின்றது வாருங்கள் என்று கூறப்பட்டால் அர்த்தம் சலாத்துக்கு அழைக்கப்பட்டால் என்றார்.
நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. வியாபாரத்தை விட்டு விட்டு ஜிக்கருக்கு விரைந்து செல்லுங்கள். வேகமாக செல்லுங்கள், வேகமாக செல்லுங்கள். வேகமாக செல்லக்கூடியவன் ஒருவனும் இல்லை. அதை விட்டு பின்பக்கமாக ஓடக்கூடியவன் தான் விரைந்து போய் ஓடிக்கொண்டிருக்க. வேண்டாம் வேண்டாம், சலாத்து வேண்டாம், ஜிக்ர் வேண்டாம், ஆள விட்டா போதும் என்று விரைந்து வேகமாக பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கின்றான் மனிதன். இதான் அந்த ஆயத்தினுடைய அர்த்தம். அப்படி முடிச்சுங்க. நீங்கள் அறிபவர்களாக இருப்பீன், இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மை உடையதாகும். இப்போ இதை அறிந்தவர்களாக இருப்பின், எதை அறிந்தவர்களாக இருப்பின்? இந்த வியாபாரம் வேண்டாம், இந்த பக்கம் போகக்கூடாது என்று அறிந்தவர்களாக இருப்பின் என்ன சொல்றானவர்? இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மை உடையதாகும். இதுவே உங்களுக்கு மிக்க மேலான நன்மை உடையது ஆகும். வியாபாரத்தை அப்பவே போயிடுச்சு. அவங்க கடையை திறந்து போட்டு போனான்னா மூட்டு போனான், இறங்கிட்டான், அல்லாவுக்கு இறங்கிட்டான். அவன் மட்டும்தான் ஜிக்கருக்கு வரையும் செல்ல முடியும், மற்ற யாராலும் முடியாது. ரெண்டு விஷயம் இப்போ உங்க சொல்லியிருக்கிறேன். சலாத்துக்கு அழைக்கப்பட்டான்னா குரான் மீட்டிங் நடக்குது, குரான் பயம் நடக்குது, ரசூல் அழைக்கிறார் என்று அர்த்தம். அழைக்கப்பட்டார். ஜும்மா என்றால் பொதுக்கூட்டம், பப்ளிக் மீட்டிங், ஒரு அசம்பிளி. புரிஞ்சு எழுதிக்கிறீங்க. வேறு எந்த பக்கம் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை போயிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சை விட்டு ஒதுங்கினுங்க. உலக ஆசை, உலக பேச்சு செயல் விலகிருங்க. குரான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. சொல்லப்பட்ட விஷயத்தை ஒழுங்காக தீர்க்கமாக கவனியுங்கள். இது சொல்லப்பட்ட சரிதானா? இதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மனிதன் படைப்பு சரிதானா? இந்த விஷயத்தை ஏற்று செயல்படுத்துவதற்குரிய ஒழுங்கான படைப்பு இந்த மனிதன் தானா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த மனிதனால் மட்டும்தான் முடியுமா? இந்த மனிதனுக்கு சாத்தியப்பட்டவனா? இது அவனா முடியுமா? அல்லாஹ் என்னை படைச்சிருக்கிறானே, அல்லாஹ் சொன்ன ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த மனிதன் சரிதான படைப்பா என்பதை உங்களுடைய படைப்பை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாமல் இந்த 62:5-9 சூறாவை நிறைவேற்ற முடியாது. இதை நீ புரிஞ்சுக்கணும். அப்புறம் 10 பின்னர் சலாத்தை நிறைவேற்றப்பட்டு விட்டதும். புரிஞ்சுக்கிறேங்க. சலாத் முடிந்து விட்டது, பயான், குரான் பயான் முடிந்து, ரசூல் பேசி முடித்து விட்டார். சலாத் முடிந்த பின்னர், குரான் பயான் முடிந்த பின்னர், ரசூல் பேச்சு முடிந்த பின்னர் பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள். பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. பரவி சென்று பாருங்க, எங்கே வர்றான் மனிதன்? அது உண்மையான பூமி எப்படி வர்றான்? வியாபாரத்தை அப்படியே போட்டு ஓடி வர்றான். ரசூல் பேச்சு கேட்கறதுக்கு சிக்கல் பண்ணுறதுக்காக வர்றான். அது ரசூல் பேச்சு முடிஞ்சோடனே அப்படி முடிச்சு கதை அல்லாஹ் பக்கம் போயிட்டான். இப்போ வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, வாசல் இல்லை, கடை இல்லை, எதுவுமே கிடையாது. டோட்டல் அல்லாஹ் பக்கம் போயிட்டான். எவ்வளோ சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போன பாருங்க. முற்றிலும் இந்த உலக விஷயத்தில் நாம் முற்றிலும் அதை விட்டு விலகிட வேண்டும். இதற்காக தான் நாம் பாடுபட வேண்டும். அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு அல்லாஹ் சொன்ன வாக்குப்படி சொர்க்கம், இவ்வுலகிலும் நன்மை, மறுமையிலும் நன்மை. அப்படியே அன்றியும் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹ்வை அதிகம் அதிகம் ஜிக்ர் செய்யுங்கள். உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஈமான், உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ்வை அதிகம் அதிகம் ஜிக்ர் செய்யுங்கள். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யும். உங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுவதற்கும் நீங்கள் வெற்றி அடையும். ஒரு கடையை மூட்டு தொகுத்து போட்டு வந்துட்டேன்னு மறந்து போச்சு. உங்களுக்கு கேட்டாது மகத்தான உண்மையின் பக்கம் வந்துட்டீங்க, அல்லாஹ் பக்கம் வந்துட்டீங்க. நீ கடையை மூடுறதோ தொடர்றதோ தேவையில்லை. நம்ம பற்றி உலக விஷயமே தேவையில்லை இன்னும் இன்னைக்கு என்று வந்து விட்டீர்கள். வெற்றி அடையும் பொருட்டு ஜிக்கரை மட்டும் பிடிச்சிக்கிறங்க. ஜிக்கரை மட்டும் பிடிச்சிக்கிறங்க.
இந்த குரானை ஜிக்ரா மாற்றுங்க, ஓதுங்க. இப்போ புரியும், உங்களுக்கு புரியும், அந்த விஷயம்லாம் புரியுண்டு அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தருகின்றான். முடிஞ்சா 11. இன்னும் அவர்களில் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையையோ கண்டால் அதன்பால் அவர்கள் சென்று விடுகின்றனர். இப்போ நாம் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இந்த மாதிரி ரசூல் நன்மைக்காக கூப்பிடுகின்றார், பேசுவதை கேட்கின்றார்கள். உனக்கு கடையில் ஆளுங்க 10 பேர் நிற்கிறாங்க சாமான் வாங்குறதுக்கு, நீ என்னப்பா இங்கே நிற்கிற, உடனே ரசம் விட்டு ஓடிடுது. நீ என்னப்பா இங்கேருந்து ரசம் பேசி கேட்டுருக்கிற, இப்போ வீட்டை போய் பார்ப்பா விட்டு ஓடிடுறது. இந்த மாதிரி உலக ஆசையின் பக்கம் எந்தவித நம்பிக்கையும் இல்லாத ஒரு மக்களாக இருக்கும் நிலையில் ரசூல் பேச்சுக்கு எந்த மதிப்பு மரியாதை தருவதில்லை. அவர்கள் நின்றவண்ணமே விட்டு விட்டு ஓடி வருகின்றார்கள். உலக ஆசையின் பக்கம் ஒரு 10 ரூபா 5 ரூபா கிடைச்சிருந்தா அது போதும் என்று ஓடிவிடுகின்றார்கள். அப்படியே மேலும் நின்ற வண்ணமே உம்மை விட்டு விடுகின்றனர். அப்படியே ரசூல் பேசிட்டு இருக்காரு, பேசிட்டு எல்லாம் கலந்து போயிடுறாரு. அப்படி நின்ற வண்ணமே உம்மை விட்டு விட்டு இந்த உலகம் போய்விட்டது. அதான் 25-30. நின்ற வண்ணமே அந்த மக்கள் கலைந்து சென்ற வீட்டை கவனிப்பாங்களா, வியாபாரத்தை கவனிப்பாங்களா, இவர் பேச்சை கேட்பாங்களா? அப்படி நீ பேசுப்பா, நில்லுப்பா, நான் போனது எல்லாம் போயிட்டு நின்ற வண்ணமே விட்டு விட்டு சென்று விட்டார்கள். இதுக்கு பக்கத்தில் நின்ற வண்ணமே விட்டு விட்டு சென்று விட்டார்கள் என்று படிச்சிங்களா? இதுக்கு பக்கத்தில் 25-30 25-30 நம்பலிங்க. இதான் நாளைக்கு இந்த பேச்சு தான் வரப்போகுது. என்னை விட்டு சென்றிய, இந்த குர்ஆனை விட்டு சென்றிய, நான் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் உன்னை பற்றி நான் இவ்வாறு சொல்லுவேன், 25-30 படி சொல்லுவேன் என்று இன்று ஊர்ஜிதமாகிவிட்டது இந்த சூறாவில் ஆயத்தின் மூலமாக. புரிந்துருங்களா? எப்படி வருது பார்த்தீங்களா? இதான்ப்பா அன்னைக்கு. அப்புறம் முடிஞ்சு அல்லாஹ்விடத்தில் இருப்பது வேடிக்கையை விடவும் வியாபாரத்தை விடவும் மிகவும் மேலானதாகும். இப்போ எல்லோரும் வியாபாரம் பண்றப்பா, வேடிக்கையாக நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்கப்பா. இது ரெண்டை விடவும் மேலானது அல்லாஹ்விடத்தில் இருப்பது. இதன் பக்கம் வாருங்கள், இதன் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹும் ரசூலும் இந்த குர்ஆனும் அழைக்கின்றது. மனிதன் வேண்டாம், எங்கள் உலக வாழ்க்கை நல்லதாக போய்கொண்டிருக்கின்றது, எங்களுக்கு தேவை கிடையாது என்று மனிதன் ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் பதில் அளித்து விட்டான். அல்லாஹ்வுடைய கோபம் சாவும் மனிதர்கள் மீது இறங்கிவிட்டது. தப்பிக்க முடியாத குற்றவாளியாக இன்று நாம் இருக்கின்றோம். மேலும் அல்லாஹ் உணவளிப்பவர்களில் மிகவும் மேலானவன் என்று நபியே நீர் கூறுவீராக. இப்போ உங்களுக்கு கடையை திறந்து வியாபாரம் பண்ணி காசு சம்பாதிச்சு இந்த ஊர் உலகத்தில் அரிசி சமைச்சு சாப்பிட்றீங்களா? நான் தர்றேன்னு சொல்கிறான்றவன் உணவளிப்பது மிக மேலான. இதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இந்த குர்ஆன் பயானுக்கு போங்க, ரசூல் பேச்சு கேளுங்க, ஜிக்ர் செய்யுங்க, அல்லாஹ் ரஹ்மத்தை தேடி பூமி பறந்து செல்லுங்கள், எல்லாம் சுற்றிப்பார்கள். உணவளிப்பது எல்லாம் மிக்க மேலாம். வேண்டாம் இந்த உலகம், வேண்டாம் இந்த ஆட்டம் பாட்டம், இந்த ஷைத்தானுடைய பேச்சும் செயலும் வேண்டாம் என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், ஈமான் கொண்டவர்களே ஸலாத்துக்கு அழைக்கப்பட்டால் அல்லாஹ் கூப்பிடுறான். சொல்லுங்க சொல்லுங்க. இதுக்கு வந்து 58-22 சொல்லிருக்கீங்க சார். 58-22 வந்து ஈமான் எப்படி உங்கள் இதயத்தில் எழுதப்படுகிறது அதான சொல்றீங்க? ஆமா சார், 58-22 சார். ஆமா 58.
கரெக்ட், நீங்க சொல்ற சரி. ஈமான் கொண்டவர்களை என்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் அல்லாஹ் பேன தன் கையால் இந்த மனிதர் ஈமான் கொண்டவர் என்று எழுதிவிட்டானோ அந்த மனிதரை தான் கூப்பிடுகிறான். 62:9 கூப்பிடுறான். சரியா? அதனால அது அந்த ஈமான் கொண்டவர்கள் ஆறதுக்கு முந்தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தூய்மை உடையவர்களாக ஆகுங்கள். தூய்மை உடையவர்களாக ஆன பின்னர் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஈமான் நீ கொண்டவன் என்று அல்லாஹ் எழுதுகின்றான். அந்த மனிதனை தான் அல்லாஹ் கூப்பிடுகின்றான். ஈமான் கொண்டவனே ரசூல் கூப்பிடுகிறார். இதோ குர்ஆன் அழைக்கின்றது. எப்போதும் குர்ஆனுக்கு ஈமாகிற ரசூல் போய்விட்டார், குர்ஆனுக்கு ஈமாகிற நான் உன்னோட பேசிட்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து குறிப்பிடுகின்றான். அந்த மனிதர் தான் இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைவதற்கு தகுதி பெற்றவராவார். இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு படைப்பை படைத்திருக்கின்றானே, இது சரியா? என்ன காரணத்திற்காக இவ்வாறு படைத்திருக்கின்றான்? ஏன் மனிதனை இவ்வாறு படைத்திருக்கின்றான்? அவன் ஒரு மகத்தான கஷ்ட, துன்பம், கவலை, வியாதி, எல்லா வித துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கின்றான் இவன். என்ன காரணம்? இது சரிதானா? ஆண்டவன் செய்து கொண்டிருப்பது சரிதானா? இது தேவையா என்று மனிதன் தன்னை பற்றி வேகமாக சிந்திக்க வேண்டும். இது இல்லாமல் முடியாது. நீ உன்னை அறிந்தால் உலகத்திலே போராடலாம். நீ யாருன்னு புரிஞ்சுக்க முதல்ல. நீ எப்பேற்பட்ட படைப்பை புரிஞ்சுக்க முதல்ல. வீணாக்கிறாத உன்னைய. உன்னுடைய உடலும் வீணாகக்கூடாது, உள்ளமும் வீணாகக்கூடாது. இந்த உடல் தேவை இந்த உள்ளத்திற்கு. அவன் உடலை படைக்காமல் இருந்தால் அவன் இன்னொரு படைப்பை கொண்டு வருவான், உடல் வைத்த படைப்பு மறுபடியும் கொண்டு வருவான். அவனுக்கு தேவைப்படுகின்றது இந்த உடலோட உள்ளமும் கொண்ட ஒரு படைப்பு தேவைப்படுகின்றது. அந்த உடல் வைத்தால்தான் எல்லோரும் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு உருவத்தை கொண்டவன் இருக்கின்றான் பார்க்க முடியும். இது அவன் என்ன காரணத்திற்காக இப்படிப்பட்ட படைக்க வேண்டும் என்பதற்கு தகுந்த உதாரணங்களும் விளக்கங்களும் குர்ஆனில் நிறைய இருக்கின்றன. என்ன காரணம்? எலும்பும் தோலும் உள்ளமும் எதற்கு? ஒரு சுருக்கமா சொல்றேன், நீங்க சிந்திக்கணும். ஆண்டவன் தன்னை பற்றி வெளியே மக்கள் அறிந்து கொள்வதற்காக ஆசைப்பட்டான். இப்படியே படைக்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாம கண்ணில் பார்க்க முடியாம பார்க்க முடியாம போயிட்டு இருந்தால் ஜின்களை வரையும் படைச்சாச்சு. ஜின்களை வரையும் யாரையும் பார்க்க முடியாது. என்னை அல்லாஹ்வையும் ஒரு காலம் எந்த காலத்தையும் பார்க்க முடியாது. ஜிப்ரீலையும் பார்க்க முடியாது, மீகாயிலையும் பார்க்க முடியாது, மலக்குகளையும் பார்க்க முடியாது. சரி, இன்னொரு படைப்பை கொண்டு வந்தான் ஜின்கள், அவனையும் பார்க்க முடியாது. இப்படியே போயிட்டு இருந்தா நான் என்னை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். நான் எப்படிப்பட்டவன் என்பதை உலகத்துக்கு நான் காட்ட வேண்டும். அதுக்காக எனக்கு உருவம் இருக்குது. இதுதான் மனுஷ உருவம் தான் நான் காட்டுறது, தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க. இப்படியாக அல்லாஹ் ஒரு ஆசைப்பட்டான். இந்த ஆசை எப்படிப்பட்டது என்று நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன் நான் இப்படி சொல்றேன்னு கண்டுபிடிக்கணும். என்ன காரணத்திற்காக ஆசைப்பட்டான்? குர்ஆன்ல கிடையாது தம்பி, குர்ஆன்ல கிடையாது. உங்களை ஏன் அவன் உங்களை தன்னுடைய பிரதிநிதியா படைச்சான்? சுக்கரன் சொல்லிட்டான். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அறிவை வளர்க்கறதுக்கு கொஞ்சம் வேகமாக முயற்சி செய்யுங்க. சரி, படிங்கம்மா. போனதான் நிறைய கேள்வி கேட்டிருந்தேன், மக்கள் யாரும் பதில் சொல்லல. சரி, யோசிச்சு சொல்லுங்கப்பா. அவசரம் இல்லை, யோசிச்சு சொல்லுங்க. படிங்க.
மூணாவது சூரா ஆலே இம்ரான் 31. 3:31. நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாவை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். இது அன்னைக்கு பேசணும். நீங்கள் அல்லாவை நேசிப்பீர்களேயானால் என்னை பின்பற்றுங்கள். இல்லாட்ட முடியாது. உனக்கு அல்லாஹ் யாருன்னு தெரியாது, சுத்தமாக தெரியாது. நீ எங்கே போய் நேசிக்க போகிற? எப்போ நேசிப்பவன்? உருவம் தான் பார்த்த பேசலாம், கை கொடுக்கலாம், பேச செய்யலாம். அது பார்க்க முடியாத. எந்த வகை நேசத்தை காட்டு அல்லாட்ட? நீங்கள் அல்லாவை நேசிப்பீர்களேயானால் என்னை பின்பற்றுங்க ஒரே போடு போட்டாரு ரசூல். உங்களுக்கு ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்லிடுறேன். அல்லாவை நேசிப்பீர்களேயானால் அவன் உங்களுக்கு அளிக்கப்பட்ட அழகான இந்த குர்ஆனுடைய வாக்கை, பரிசுத்தமான இறைவனிடமிருந்து வந்த பரிசுத்தமான சொல்லை நீங்கள் முழுமையாக பின்பற்றுவீர்களேயானால் அல்லாவை நேசிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். உன்னை பார்க்க முடியாது, உன்னை நீ எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொண்டேன் உன் படைப்பின் மூலமாக. நீ சொன்ன வாக்கு உண்மைதான் என்பதை நான் அறிந்து கொண்டேன், அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு கால் மாறு செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடம் எவன் வாக்குறுதி கொடுக்கின்றானோ அவன் அல்லாஹ்வை நேசிக்கின்றான். இப்போ வாப்பா, இப்போ ரசூலை பின்பற்று. நீ அல்லாஹ்வை நேசிப்பீர்களேயானால் என்னை பின்பற்ற சொல்ற ரசூல். என்னை பின்பற்றுங்க ரசூல் சொல்றான். அல்லாஹ்வை நேசிப்பீர்களேயானால் என்னை பின்பற்றுங்கள், இல்லாவிட்டால் முடியாது, ஒரு கால் முடியாது. அப்புறம் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இப்போ அல்லாஹ் உங்களை, அப்ப நீங்க நேசிச்சிட்டீங்க அல்லாஹ்வை. அல்லாஹ் உங்களை நேசிச்சானா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? நீங்க அல்லாஹ்வுடைய புத்தகத்தை படித்து அதை நடந்து கொண்டிருக்கீங்களப்பா. நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, சரியா? நடந்துட்டு இருக்கீங்க. இப்ப அல்லாஹ் உங்களை நீங்க நேசிக்கிறீங்க. இப்ப அல்லாஹ் உங்களை நேசிச்சானா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள்? நீங்க ரசூலை பின்பற்றுங்க. ரசூலை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பார். ரசூலை சொல்லிட்டார். புரியுதா? சொல்ல புரியுது உங்களுக்கு? கஷ்டமா இல்லையா சொல்றது? ரசூல் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பீர்களேயானால் என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றினால் ஆமாப்பா நான் உன்னை நேசிக்கிறேன் அல்லாஹ்ட்ட உங்களுக்கு பதில் வரும். இதான் புரியுதா? புரியலையா? புரியுதுங்க சார். படிங்க. 32. நீர் கூறும், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து திரும்பி விடுவார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பவர்களை நேசிப்பதில்லை. இப்போ உங்க சொன்னேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றி நடந்தால் நீங்க அல்லாஹ் நேசிக்கிறீங்க. எவர்கள் புறங்காட்டி திரும்பி விடுகின்றார்களோ என்ன சொல்ற அல்லாஹ் உங்களுக்கு? நிராகரிப்பவர்களை நேசிப்பதில்லை. நேசிப்பதில்லை. இப்ப புரிஞ்சு நேசிக்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிச்சா? குர்ஆனை பின்பற்றி நடப்பீர்களானால் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். இவன் தான், இந்த மனிதர் தான் ரசூலை பின்பற்ற முடியும். ரசூலை பின்பற்றினால் அல்லாஹ் நான் அவன் நேசிக்கிறேன்பா என்று சொல்லுகின்றான். படி. 33. ஆதமையும் நூஹையும் இப்ராஹிமின் சந்ததியரையும் இம்ரானின் சந்ததியரையும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தாரை விட மேலாக தேர்ந்தெடுத்தான். இந்த மனிதர்களை, குறிப்பிட்ட மனிதர்களை அல்லாஹ் படைத்த மனிதர்கள் படைப்பிலேயே உயர்ந்த ஒரு
இடத்தில் அவனை வைத்திருக்கின்றான், மேலாக படைத்திருக்கின்றான். 34. அவர்களில் ஒருவர் மற்றவரின் சந்ததி ஆவார். அவர்களில் ஒருவர் மற்றவரின் சந்ததி ஆவார். எல்லாம் ஆதம் என்ற முதல் மனிதன், அவரிடம் வந்த கூட்டம்தான் உலக மக்கள் அனைவர். இப்ப நீ உட்காந்துருக்கீங்க, 20 பேர் உட்காந்துருக்கிறீங்க, 20 பேர் எனக்கு சொந்தக்காரர். ஏன்னா ஆதமுடைய மக்கள் தான் நீங்கள். நான் ஒருவர் மற்றவருக்கு சொந்தம் தான், சொந்தம் பிரிக்க முடியாது. மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியொருவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். 35. இம்ரானின் மனைவி, என் இறைவனை, என் கர்ப்பத்தில் உள்ளதை உனக்கு முற்றிலும் அர்ப்பணிக்க நான் நிச்சயமாக நேர்ந்து கொள்கிறேன். எனவே இதை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியொருவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறியதையும். அவங்க இம்ரானுடைய மனைவி, அதாவது மரியமுடைய தாயார், அவர்கள் குழந்தை உண்டான சமயத்தில் என் குழந்தை உனக்காக அர்ப்பணிச்சிட்டேன், உன் வேலை செய்வதற்காகவும் உனக்கு உதவியாளராக நான் முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன் என் வயிற்றில் உள்ள குழந்தையை என்று அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்த பொழுது 36. பின் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும், என் இறைவனை, நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கின்றேன் என கூறியதையும் ஜிகிர் செய்யுங்கள். இப்போ அவங்க மனசு என்னப்பட்டிருக்கு, ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும், ஆம்பளை பிள்ளை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிச்சிருவோம் என்று மனசில் எல்லா வீட்லேயும் இப்படி தான் ஆசை, ஆம்பளை பிள்ளைன்ட்டு. சரி, அவங்க ஒரு பெண்ணையே பெற்றெடுத்தாங்க. நான் எதிர்பார்த்துக்க பெண்ணாக பிறந்துருச்சு, எல்லாம் இந்த பொம்பளை பிள்ளை உனக்கு என்ன உதவி செய்ய போகுது, என்னத்தை செய்கிறதுன்ட்டு அவங்களுக்கு ஒரு இதாக பேசுகிறாங்க அவங்க. அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கு அறிவான். நீ பிள்ளைய பெற்றிருக்கிறிய, அது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான், யாருக்கு நீ அறிய மாட்டாய், உனக்கு ஒண்ணுமே புரியாது. அல்லாஹ் நன்கறிவான். ஆண் பெண்ணை போல் அல்ல. ஆண், நீ ஆம்பளை பிள்ளை வேணுண்டு ஆம்பளை நினைச்சிய, அது பெண்ணை போல் அல்ல. நல்லா எல்லாரும் கேட்டுக்கிறங்க, அல்லாஹ் சொல்ற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண் பெண்ணை போல் அல்ல. என்ன அர்த்தம் இருக்கு? யோசிக்கணும், விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆண் சொல்றான், மரியமுடைய தாயாருக்கு, இம்ரானுடைய மனைவிக்கு சொல்றான், ஆண் பெண்ணை போல் அல்ல. இதுக்கு அர்த்தம் சொல்லு தம்பி, சும்மா அப்படியே போயிடக்கூடாது. நீங்க அர்த்தம் சொல்ல, என்ன அர்த்தம் சொன்னதுக்கு சும்மா படிச்சுட்டு போய் பிரயோஜனம் கிடையாது. என்ன வார்த்தையை சொல்றால், என்ன அடங்கியிருக்குன்னு சொல்லி யோசிக்க சொல்லணும். அதை முக்கியம் பார்க்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒவ்வொரு சொல்லு சாதாரண சொல்லு கிடையாது. ஆண் பெண்ணை போல் அல்ல. அடுத்தது குறிச்சுக்கிறீங்க, பதில் சொல்லுங்க அதுக்கு. நீங்க அவளுக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன். அவ பொம்பளை பிள்ளை பிறந்துடுச்சு, அல்லாஹ்ட்ட சொல்லிட்டாங்க, மரியம் என்று நான் பெயரிட்டுள்ளேன். இப்போ நீங்க ஒண்ணு கவனிக்கணும், மரியம் என்பது அல்லாஹ்வுடைய பெயரா? மரியம் என்பது அஸ்மால் ஹுஸ்னா, அல்லாஹ் திருநாமத்தில் உள்ள பெயராது? யோசிச்சு பாருங்க. ஒரு காமன் நேம் மரியம், அர்த்தம் தெரியாது. நம்ம என்ன வைக்கிறோம், ஒரே ரஹ்மான் ரஹீம் அது இதுன்னு சொல்லி ஒரு அரபு பேராக வைக்கிறோம். அல்லா பேர் வைக்கிறது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு பேரை வச்சுக்கிறாங்க. எப்பேற்பட்ட பெண்ணு ஒரு நபியுடைய மனைவி பெற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மரியம்னு பேர் வச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய பேர் வச்சாங்க, திருநாமத்தை வச்சாங்க பிள்ளைக்கு. யோசிச்சு பார்த்தீங்களா? எத்தனை படிச்சிருப்பீங்க. இதனால மரியம்னு வச்சு அல்லாஹ்வுடைய பேர் ரஹமத்து நிசா நிசாக்க வேண்டியதானே? அது என்ன மரியம், புது பேர் மரியம். சரி, படி. இன்னும் அவளையும் அவள் சந்ததியரையும் விரட்டப்பட்ட ஷைத்தான்
தீங்கிலிருந்து காப்பாற்ற திடமாக உன்னிடம் காவல் தேடுகின்றேன். இப்பமே பெத்தத்துக்கு முன்னாடியே உனக்கு அர்ப்பணிச்சிடுறேன். பெற்ற பிறகு ஷைத்தான் தொற்றாம ஷைத்தான் கெடுத்துறாம காப்பாற்றிக்கையாலா என்று அதையும் அவங்க முன்மொழிந்து விட்டார்கள். இப்படிதான் ஒவ்வொரு தாயும் குழந்தை வெளியே வந்து அரசக்கே இந்த பிள்ளைய ஒன்றை ஒப்படைச்சிட்டேன், காப்பாற்றிக்க, ஷைத்தான் தொற்றாம காப்பாற்றிக்க பிள்ளைன்னு கேட்க நீங்க ஒருத்தர் கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இதை படித்த பிறகு ஒவ்வொரு பெண்ணும் குழந்தை வெளியே வரும்போது யாரெல்லாம் இந்த பிள்ளையை நீ தான் காப்பாற்றுன்னு முற்றில் இஸ்லாத்தை நுழைய வச்ச என் பிள்ளைய அப்படின்னு கேட்குறது. ஆணோ பெண்ணோ அதை பற்றி கவலை கிடையாது. மரியம் கேட்டாங்களே, இந்த கேள்வியே துவாவை நாம் எல்லோரும் கேட்கிறது. இம்ரானின் மனைவி கேட்டாங்க. அதான் இம்ரானின் மனைவி கேட்டாங்க. 37 அவளுடைய இறைவன் அவள் பிரார்த்தனையை அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அவங்க செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் அழகிய முறையில் கேட்டுக்கொண்டான். இங்க பாருங்க, அழகிய முறையில் ஏற்றுக்கோ. சரிம்மா, நீ இந்த மாதிரி உன் பிள்ளைய வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு படிச்சுட்ட, உன்னுடைய துவாவை அழகான முறையில் கொண்டு வர போறேன் என்று சொல்லிவிட்டான். அக்குழந்தையை அழகாக வளர்ந்திட செய்தான். அதனை வளர்க்கும் பொறுப்பை ஜக்கரியா ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான். இப்போ சின்ன வயசுலேயே மரியமுடைய தாயார் தந்தை 2 பேருமே இறந்து விட்டார்கள். அழகிய முறை பார்த்துருங்க, அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அவருடைய துவாவை அல்லாஹ் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அழகிய முறையில் அம்மா அப்பா பக்கத்து கண்களை வளர்க்கணும். அம்மாவையும் அப்பாவையும் கதை முடித்து விட்டான். தனியாக ஆகிவிட்டான், அனாதையாக ஆகிவிட்டார் மரியம். இப்பொழுது மரியத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு ஜக்கரியா மீது அல்லாஹ் சாட்டிவிட்டான். ஜக்கரியா அவள் இருந்த மெஹராபுக்குள் போகும் போதெல்லாம் அவளிடம் உணவு இருப்பதை கண்டார். இப்போ ஜக்கரியா மேற்பார்வையில் ஜக்கரியா வீட்டில் மரியம் வளர்றாங்க. அவங்க ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. ஜக்கரியா அவர் ரூம்ல, மெஹராப்னா ரூம், பெரிய தொழுகையில் அதை போட்டிருப்பாங்க, எல்லாம் வளர்ந்துருங்க. அவருக்கு தங்கியிருக்கார, இந்த அம்மா தங்கி இருக்கிறார. அந்த மரியமை பார்க்க போகும்போதெல்லாம் என்ன கண்டார்? உணவு இருப்பதை கண்டார். அவர் ரூம்ல எப்போதும் சாப்பாடு இருக்குது. மரியமுடைய ரூம்ல எப்பொழுதுமே உணவு இருக்குது. அதை கண்டார் அவர், ஜக்கரியா கண்டார். மரியமே, இது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று அவர் கேட்டார். பார்த்தீங்களா, ஒரு நபி அவர் ஜக்கரியா. இந்த விஷயம் அவருக்கு தெரியல. அல்லாஹ் அவங்களுக்கு உணவு அளித்து கொண்டிருக்கின்றான். என்னப்பா உனக்கு எப்போ பார்த்தா உணவு இருக்கு, யார் உனக்கு தர்றாங்க இந்த உணவை என்று ஜக்கரியா வந்து மரியம்கிட்ட கேட்குறாங்க. இது அல்லாவிடமிருந்து கிடைத்தது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி உணவளிக்கின்றான் என்று அவள் பதில் கூறினார். மரியம் சொல்றாங்க, இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தன் நாடியோருக்கு கணக்கின்றியே உணவளிக்கின்றான். இதை வச்சு படிச்சுட்டோம். நம்ம என்னைக்காவது கேட்டோம் அல்லாட்ட, எனக்கு கணக்கின்றே எப்போதும் வீட்டில் இருக்கேன், சாப்பாடு இருக்கணும், உணவு இருக்கணும். இந்த சாப்பாடுக்காக நான் அலையக்கூடாது, போகக்கூடாது, வேலையை செய்து கொண்டு எனக்கு எப்போதும் உணவு என் வீட்டில் இருக்குன்னு யாரெல்லாம் என்னைக்காவது நம்ம கேட்டாமல் படித்து பார்த்த பின்னர் என்னைக்காவது ஆசை வந்துச்சு? வாழ்க்கையில் ஒரு முறையாக கேட்டிருப்பீங்களா? இன்னெல்லாம் ரிசுக்கு மையஷா பிஹா மரியம் கொடுத்தமா எனக்கு உணவு தான் கேட்டிருப்பீங்களா? நீங்கள் ஏன் கேட்கல? கேட்குறது ஏன் கேட்கலன்னா, கேட்குறதுக்கு நான் இன்னும் தூய்மை அடையவில்லை. தூய்மை அடையாதனால கேட்கறதுக்கு அது சாதாரண இதுதான் யாரும் கேட்டிருப்பாங்க, போயிடுச்சு. தூய்மை உள்ளவன் நின்றுவான், சாப்பாடு இறக்கிடுவான். அதில் தான் முழு முயற்சியாக நான் இப்போது இருக்கேன், செஞ்சு காட்டணும்.
ஆயத்தை உண்மைப்படுத்தி காட்டணும். அல்லாவுடைய வாக்கை சொல்ல உண்மைப்படுத்தி காட்டணும். பாருங்கள், மறையும் இறக்குனாங்க, நான் இறக்கிருக்கேன். நீங்கள் அனைவரும் செஞ்சு பார்க்க செஞ்சு காட்டணும். நம்ம எல்லாரும் செஞ்சு காட்டணும். படி 38. அந்த இடத்திலேயே ஜக்கரியா தம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவராக கூறினார், இறைவனே, உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவி மடுத்தருள்வோனாக இருக்கின்றாய். இப்போ அவர் பாசம், அவருக்கு குழந்தை கிடையாது சக்கரியாவுக்கு. அந்த ஸ்பாட்டை கேட்டார், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு பிள்ளை வேணும். அந்த இடத்துல கேட்டார். நிச்சயமா நீ பிரார்த்தனை செவியுறவாக இருக்கின்றாய் என்றும் அல்லாஹ்ட்ட சொல்கிறார், பேசுகிறார். கேட்குற துவாவை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய், எனக்கு ஒரு குழந்தை வேணும் எனக்குன்னு கேட்குறார். இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். கேட்ட மாத்திரத்தை அல்லாஹ்விடம் பதில் வந்தே தீர வேண்டும். இவ்வாறு நாம் குர்ஆனை ஓதி நாம் இன்னும் தயார்படுத்த வேண்டிய வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படி கேட்டு உடனே வாங்கணும் பதில், உடனே வந்து ஆன் த ஸ்பாட் பதில் வந்துடணும். கேட்டு தந்துட்டேன் அவனுக்கு கவலைப்படாதேன்னு பதில் வரணும். அந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாம் வளர்க்கணுப்பா, நம்ம எல்லாரும் வந்துக்கணுப்பா. நம்ம எல்லாரும் ஓதிட்டு சும்மா மூடிச்சு போய் பிரயோஜனம் இல்லைப்பா. சொல்லுன்னு அல்லாட்ட பதில் வந்து தேரணும். எனக்கு சக்கையை பதில் சொன்னீங்களா, எனக்கு பதில் சொல்லு, எனக்கு வேணும், எனக்கு சொல்லித்தான் அடம் பிடிக்கணும். இதான் ஓதனம் வரப்பா. 39. அவர் தம் அறையில் நின்று கொண்டிருந்த போது மலக்குகள் அவரை சப்தமாக அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா எனும் பெயருள்ள மகவு குறித்து நன்மாராயம் கூறுகிறான். ரூம்ல நின்றுகிறாரு. திடீர்னு மலக்க வந்துட்டாங்க. மலக்கள் வந்து சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க, சக்கரியாவே, நீ அல்லாட்ட துவா கேட்டியே, உனக்கு அல்லாஹ் ஒரு மகனை தருவதாக கூறுகின்றான், யஹ்யா என்ற பெயருடைய மகன் தருவதாக கூறுகின்றான் என்று ஆனஸ்வர் பதில் வந்துருச்சு. பையன் ஆம்பளை பிள்ளை பேர் வந்துருச்சு, பேர் வந்துருச்சு, என் பையன் பேர் வந்துருச்சு. இப்போ நீ கவனிக்க வேண்டியது, இது அல்லாவுடைய திருநாமம், ஒரு பேரா யஹ்யா. யோசிச்சு பாருங்கப்பா, அல்லாஹ் ஒரு மகனை தருகின்றான், அதற்கு பெயர், அவருடைய பெயர் யஹ்யா. அந்த யஹ்யா என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் உள்ளது கிடையாது. மரியம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் உள்ளது கிடையாது. எத்தனை நபிமார்கள் பார்த்தீங்க குரான்ல பார்த்தீங்களா? எந்த நபிமார்களுக்காவது அல்லாஹ்வுடைய திருநாமம் இருக்கான்னு பார்த்தீங்களா? நீங்க ஏன் போட்டி போட்டு அல்லாஹ்வுடைய பேரை வச்சுட்டு எல்லாம் குழப்ப, அல்லாஹ் ரோமம் அழுதுகிட்டு அல்லாஹ்வுடைய பேரை வச்சுக்கிறது, அல்லாஹ் ரோமம் நடக்குது பண்றீங்களா எல்லாரும்? நீங்க அல்லாஹ்வுடைய திருநாமத்தை பேர் வைக்கவே முடியாதுப்பா, நீங்க வைக்கவும் கூடாதுப்பா. நீங்க உங்களுக்கு ரைட்டே கிடையாதுப்பா. அல்லாஹ்வுடைய திருநாம அஸ்மால் ஹுஸ்னா ரஹ்மான் ரஹீம் மாலிக் போகுது, பேர் அடிக்கிட்டே போகிற பேர் போகுது, அஸ்மால் ஹுஸ்னா பேர்கள் நீங்க உங்க பிள்ளை வைக்க முடியாது, ஒருக்கா வைக்க முடியாது. அது புரிஞ்சுக்க முதல்ல. புது விஷயம் இல்லையா? ஆச்சரியமா இருக்குது இல்லையா? எப்பயுமா பயான் நான் பண்ணுவேன்னு வச்சுருக்கீங்க இல்லையா? முடியாது. நீங்க இது காட்டவே முடியாது. உதாரணம், முகம்மது என்ன அல்லாவுடைய பெயரா? ஈசா அல்லாவுடைய பெயரா? மூசா அல்லாவுடைய பெயரா? இப்ராஹிம் அல்லாவுடைய பெயரா? ஆதம் அல்லாவுடைய பெயரா? முதல் மனிதன் ஆதம்னு அவன் தான் பேர் வச்சான். என் பேர் வைக்க ரஹ்மான் ரஹீம் பேர் வைக்க வேண்டியதான். ஏன் வைக்கல? நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள் நண்பர்களே. குர்ஆனை ஓது முறை ஒழுங்காக கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க ஒரு கால அல்லாஹ்வுடைய திருநாமத்தை உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கவே முடியாது, கூடாது, வைக்கவும் கூடாது. இதோ ஜக்கரியாவுக்கு ஒரு மகன், அந்த மகன் நபி, அவருக்கு யஹ்யா என்ற பெயர், பெயரோட ஒரு இது குழந்தை. கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க முடியுமா நான் சொன்ன இந்த விஷயத்தை? எப்படி போகுது பார்த்தீங்களா? குர்ஆன்
எப்படி விஷயம் எடுக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டீர்களா? இப்ப என்ன செய்ய போறீங்க? அவ்வளோ பேர் வச்சது காஃபிரா பேர் தான் இருக்கிறீங்க எல்லாரும். எல்லாம் பேர் ஆம்பளைங்க பொம்பளைங்க பேர் வச்சிக்கல, கண்மண காஃபிர் மாதிரி நிறைஞ்சிருக்கு பார்த்தீங்கல்ல. இந்த காஃபிர் கூட்டத்துக்கு அல்லாவோட பேர் எல்லாத்துக்கும். இந்த உலகத்தில் உள்ள காஃபிர் முஷ்ரிக் அல்ல ரசூலால விரட்டப்பட்ட வெறுக்கப்பட்டது கூட்டம் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று ரசூல் சொன்னாரே 25-30 இந்த கூட்டம் அல்லாஹ்வோட பேர் வச்சு உட்காந்து அஸ்மாவாசன பேர் வச்சு உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுருக்குதுப்பா. காமன் நேம் இந்த மரியம், எஹியா, முஹம்மது, ஈசா, மூசா, ஜக்கரியா இந்த மாதிரி பேர் வைங்க. இப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும் இல்லையா? அப்படி இப்பதான் புரியுது. படி. எஹியா என்ற மகவு குறித்து நன்மாரையும் கூறுகிறான். அல்லாஹ் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்காக சொல்கின்றான். எஹியா என்ற பெயருடைய மகன் உங்களுக்கு பிறப்பான். அவர் அல்லாவிடமிருந்து ஓர் வார்த்தையை மெய்ப்பிப்பவராகவும் கண்ணியமுடையவராகவும் ஒழுக்க நெறி பேணிய தூயவராகவும் நல்லோர்களிலிருந்தே நபியாகவும் இருப்பார் என கூறினர். நபியாக இருப்பார். அல்லாஹ்வுடைய கலிமாவை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார். கலிமான்னு வார்த்தை இருக்குல்லமா, கலிமாவை பரிசுத்தமான வாக்கு. கலிமா என்று எழுதிருங்க தம்பி. சில பேருக்கு அரபி தெரியலன்னு சொன்னாங்க. கலிமா என்றால் பரிசுத்தமான வாக்கியம். இந்த மாதிரி இருப்பார். நீங்க பிள்ளை கேட்டீங்களா? இந்த மாதிரி பிள்ளை தரத்துக்கு முடிய செஞ்சுட்டேன். நீங்க அன்னைக்கே கேட்டுதான் கொடுத்துருப்பேன். நீங்க கேட்க உட்காந்து நம்மளுக்கு ஒன்னப்பா பிள்ளை கிடையாதுப்பா அப்படி உட்காந்துருந்தீங்க. நீங்களே திருந்து இருந்து நம்மளுக்கு ஒரு பிள்ளை வேணும்ப்பா அப்படி ஆசை வந்து கேட்டா கொடுக்கலாம். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கேட்டீங்க, இந்த அள்ளி தந்துட்டேன். இந்த மாதிரி அழகான பிள்ளையை தந்துட்டேன். இந்த அவங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளை கொடுத்த மாதிரியும் நல்ல பிள்ளை கொடுத்தாங்க. இந்த உங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தேன். நீ கேட்டு அள்ளி தரக்கூடிய வேணாம். அவங்களுக்கு உண்மையிலேயே என் மீது ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்க கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நிச்சயமாக நான் பதில் கொடுத்தே தீருவேன். செவியுறு ஒரு மிக்க மேலானோர் நாம அல்லாஹ் சொல்றான். நாமே செவியிருப்பது மிக்க மேலானவர். நீ மட்டும் உண்மையாளராக ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் செவியிருப்பது மிக்க மேலான. உன் பேச்சு வேற பேச்சு கேட்பேன். என் மீது நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு பேச்சை விட்டு மற்றவங்க எப்படி உதவி செய்வேன்? அப்படி 40. அவர் கூறினார், என் இறைவனே, எனக்கு எப்படி மகன் ஒருவன் உண்டாக முடியும்? எனக்கு வயது அதிகமாகி முதுமை வந்துவிட்டது. என் மனைவியும் மலடாக இருக்கிறாள். அதற்கு இறைவன், அவ்வாறே நடக்கும். அல்லாஹ் தான் நாடியதை செய்து முடிக்கின்றான் என்று கூறினான். மனிதன் இதுதான் மனிதனுடைய படைப்பா. இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. இவருக்கு வயசா தெரியல. நீ குழந்தை பிறக்காது அவருக்கே தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் வியாதிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாம் எனக்கு போச்சு. எனக்கு இன்னைக்கே அவனுக்கு என்ன குழந்தை பிறக்க உட்கார்ந்துருந்தாரு. கேட்டார், ஆசைப்பட்டு கேட்டார். அல்ல தர்றேன்னு சொல்லிட்டான். இவ்வளவு சொன்ன பிறகு அது எப்படி எனக்கு பிறக்குன்னு கேட்காரு. இதான் மனுஷனுடைய குணம்பா. இதுதான் மனுஷனுடைய குணம். நான் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கேன், ஆம்பளை பிள்ளைய நான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சிட்டேன் என்று பெருசாக பேசிட்டு இருந்தாங்க அவங்க. பொம்பளை பிள்ளையை கொடுத்தான், பொம்பளை பிள்ளைவா வந்துச்சுன்ற. இதான் மனுஷனுடைய குணம். இதுதான் மனிதனுடைய குணம். இப்படிதான் ஆணையும் பெண்ணையும் எல்லாம் படைத்திருக்கிறான். நல்லா ஓதுங்கம்மா, நல்லா ஓதுங்கப்பா. குர்ஆனை ஓதி அதுலேயே எல்லா அர்த்தம் வந்துட்டே இருக்குது. எல்லா அர்த்தத்தை விட்டுட்டு வெறும் குர்ஆனையே ஓதிட்டு இருக்கிறீங்களே, அதான் நீங்கள் பெரிய பெரிய தப்பாக இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன சாதாரண பேசிட்டு என்ன பெரிய இருப்பாதெல்லாம் பேசுறது எல்லாமே குர்ஆன் இருக்கு அப்படி எடுத்துக்காரு. ஐயா இங்கே பார்ப்பா, அல்லாஹ் தெரிஞ்சவங்க கிடையாதுப்பா. இது என்ன பெரிய கஷ்டமாக கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரியம் அல்லாஹ் பேர் கிடையாதுப்பா. ஆள் இம்ரான் அல்லாஹ் பேர் கிடையாதுப்பா. முகமது அல்லாஹ் பேர் கிடையாதுப்பா. சரசா போட்டிருக்குதா? அதுதான் எடுத்து சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது?
இப்படி பேர் வச்ச பிறகு நீங்கள் யாராவது உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய திருநாமம் வைக்க முடியுமா முடியாதான்னு கேள்வி கேட்டு பாருங்க. முடியாதுன்னு உங்கள் மனசு சொல்லணும். படிக்கணும். 41. என் இறைவனே, இதற்கான ஓர் அறிகுறியை எனக்கு கொடுத்தருள்வாயாக என்று ஜக்கரியா கேட்டார். பத்தாவதுக்கு எனக்கு ஒரு ஆதாரத்தை காட்டு, எனக்கு குழந்தை வருமா வர ஆதாரம் நம்ப சொல்கிறேன். இவனு அடம்பிடிக்கிறார். எனக்கு ஒரு ஆதாரத்தை காட்டினா தான் நம்புவேன். அல்ல நம்ப மாட்டாரான், மலக்கேளி நம்ப மாட்டாரான், நான் சொல்ல செஞ்சு காட்டு அப்போ நம்புன்னு அடம்பிடிக்கிறாரு இந்த நபி ஜக்கரியா சார் கண்டுபிடிக்கிறார். அதற்கு இறைவன், உமக்கு அறிகுறியாவது 3 நாட்களுக்கு செய்கைகள் மூலமாகத்தான், அன்றி நீர் மக்களிடம் பேச மாட்டீர். இதுக்கு அறிகுறி என்னப்பா? 3 நாளைக்கு மக்களை பேச முடியாது. ஊமையாகிட்ட உடனே பேச முடியாது 3 நாளைக்கு. எல்லாம் செயல்கள் மூலம் தான் கைக்கு காட்டி பேசிக்க. நான் கேட்டேன், இதெல்லாம் கேட்டேன், இந்த வச்சுக்கிறது ஆதாரம் வச்சுக்க சொல்லிட்டான். நான் சொல்லிட்டான். நீர் இறைவனை அதிகம் ஜிகிர் செய்தும் அவனை காலையிலும் மாலையிலும் போற்றி தஸ்பீ செய்வீராக என்று கூறினான். 42. நபியே, மரியமிடத்தில் மலக்குகள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்து இருக்கின்றான், உம்மை தூய்மையாகவும் ஆக்கி இருக்கின்றான், இன்னும் உலகத்தில் உள்ள பெண்கள் யாவரையும் விட மேன்மையாக உம்மை தேர்ந்தெடுத்து இருக்கின்றான். இப்போ அந்த மலக்கள் இங்கே வந்துட்டாங்க, திருப்பி மரியம் கிட்ட வந்துட்டாங்க. இந்த மாதிரி மரியம்கிட்ட மலக்கள் பேசுகிறாங்க. 43. மரியமே, இறைவனுக்கு சுஜூத் செய்தும் ருக்குவில் இருப்போருடன் ருக்குவில் இருந்தும் பணிவீராக. இப்போ அல்லாஹ் மரியமுக்கு கட்டளை, மரியமே நீ அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்தும் ருக்குவில் இருப்போர்களுடன் நீரும் ருக்குவில் இருப்பீராக. அல்லாஹ்வுடைய கட்டளை நல்லா புரிஞ்சுக்கணும். சுஜூத் என்பது என்ன விஷயம் என்று தெரியாது. அது இரவு நேரத்தில் செய்யக்கூடிய விஷயம். சுஜூது நீண்ட நேரம் நெடுநேரம் நீங்கள் இரவு நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யணும். ருக்கு செய்பவர்கள் நீரும் ருக்குவில் இருப்பீரா. ருக்கு செய்பவர்கள்னா நைட்டை பார்க்க முடியும், பகல் நேரத்தான் பார்க்க முடியும். ருக்குன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த ருக்கு செய்வர்கள் யார் என்று இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடன் சேர்ந்து நீர் ருக்கு இருப்பீரான்னு அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்போ சுஜூது வேறு விஷயம், ருக்கு வேறு விஷயம். ருக்கு செய்வதற்கு ஆட்கள் தேவை, பகல் நேரம் தேவை. ருக்கு செய்வதற்கு, சுஜூது செய்வதற்கு இரவு நேரம் தேவை, தனிமை அவசியம். எழுதிட்டீங்களா? சுஜூது செய்வதற்கு தனிமை அவசியம், இரவில் நெடுநேரம் அவசியம். ருக்கு செய்வதற்கு பகல் நேரம் அவசியம். ஏனென்றால் ருக்கு செய்பவர்களுடன் நீங்கள் பகல் நேரத்தை தான் அந்த மனிதர் பார்க்க முடியும். அவர்களுடன் சேர்ந்து நீரும் ருக்குவில் இருப்பீராக. இதுக்கு பக்கத்தில் 343 பக்கத்தில் 243 எழுதிக்கிறோங்க. 343 எழுதி படிச்சிங்கல்ல, அது பக்கத்தில் 243 அதே விஷயம்தான் இது இருக்குது. இப்போ நம்மளுக்கு ருக்கு என்னன்னு தெரியாது, சுஜூத் என்னன்னு தெரியாது, இரவும் தெரியாது, பகலும் தெரியாது. நாம் இரவிலும் குருடர்களாக இருக்கின்றோம், பகலிலும் குருடர்களாக இருக்கின்றோம். அந்த நிலையில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதை செய்வது, எதை விடுவது, எதை புரிவது ஒன்றுமே தெரியாது. எதுவுமே தெரியாத பாவிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிக்கும். 44. இவை மறைவானவற்றில் நின்றும் உள்ள விஷயங்களாகும். இந்த விஷயம் மரியமுடைய விஷயம், யஹியாவுடைய விஷயம், ஜக்கரியா விஷயம், அந்த காலத்தில் நடந்து போன விஷயம், மறைஞ்ச விஷயம். இது உங்களுக்கு நான் சொல்கிறேன்ப்பா, இது இந்த மாதிரி
இத்தனை வருஷத்துக்கு முந்தி இந்த மாதிரி மக்கள் வாழ்ந்தாங்க, பிறந்தாங்க. அவங்க சரித்திரத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இவற்றை நாம் உமக்கு வஹி மூலம் அறிவிக்கிறோம். வஹி மூலமாக இந்த விஷயம் நடந்து போன விஷயத்தை, 1000 வருஷத்துக்கு நடந்து போன விஷயத்தை உங்களுக்கு உமக்கு நபியே நாம் அறிவிக்கின்றோம். மேலும் மரியம் யார் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பார்த்தறிய தங்கள் எழுதுகோள்களை அவர்கள் எறிந்தபோது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. மரியம் தனியாகிட்டாங்க, நானா போயிட்டாங்க, அம்மா போயிடுச்சு, அப்பாவும் போயிட்டாரு, பிள்ளை சின்ன பிள்ளை. இந்த பிள்ளையை யார் வளர்க்குறது, யார் மேற்பார்வை இந்த பிள்ளை விடுவது என்று அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளே பேச்சு வந்துடுச்சு. எல்லாம் களம் பேன் அழைச்சிட்டாங்க. யார் நீங்கள் போறீங்களா, யார் இருக்கிறது பிறப்பிறகு பேசிகிட்டு இருக்கும்போது நபியே நீ அப்போ இருக்கவில்லை. இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அந்த காலத்தில். அப்போ நீ இருக்கலை, நான் சொன்ன கேட்டுக்கிறேங்கன்னு ரசூலுக்கு கதையை அல்லாஹ் சொல்லுகின்றான. இதை பற்றி அவர்கள் விவாதித்த போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. இதை பற்றி நான் பிள்ளை வச்சுக்கிறேன், இல்லை நீங்கள் பிள்ளை வச்சுக்கிறீங்க, இப்படி பேசிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி விஷயம் பேசும்போது அப்படியே நீங்கள் இல்லை, நீங்கள் அவங்க 1000 வருஷம் கழிச்சு நீங்கள் படுத்துக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இது மாதிரி நடந்ததுப்பா, நீங்கள் இந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் பேச்சு நடந்து சரித்திரம் உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு இதை எடுத்து சொல்லுகின்றேன் என்று அல்லாஹ் நபிக்கு வஹி மூலமாக சொல்லி தருகின்றான். இப்பொழுது இதுவரை நிறைய விஷயம், புது விஷயம் சொல்லியிருக்கிறோம். திருப்பி ஓதுங்க, திருப்பி ஓதுங்க. எப்படி ஓதுகிற முறையெல்லாம் இப்போ புதுசாக சொல்லிக் கொடுத்தோம் உங்களுக்கு. ஒவ்வொரு தடவை புது விஷயம் வந்துட்டு இருக்குது. இது எப்படி வருது நீங்களே பாருங்கள். எங்கே எடுத்தேன், நம்ம குரான் தான் எடுத்தேன், நான் பேசுகிறேன் குரான் தான் எடுத்தேன், எங்கே அங்கே எடுக்கலை. இப்போ நீங்கள் ஒழுங்காக ஓத நேரம் வந்துருச்சுன்னு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா ஓதிப்பாங்க. எல்லாம் கிருபை நிச்சயம் எல்லாம் உங்களை கைவிட மாட்டான். என்னைக்கு ஆசை வச்சுட்டீங்களோ, நானும் உன் மேலே ஆசை வச்சுருக்கேன், கவலைப்படாத, நீ மட்டும் முயற்சி பண்ணு, மற்ற நான் கவனிச்சுக்கிறேன்னு நல்லா நம்மளுக்கு சொல்லிவிட்டான். நமக்கு பயமும் இல்லை, கவலையும் வேண்டாம். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய பாக்கியத்தில், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நாம் அனைவரும், குடும்பத்தினர் அனைவரும் பிள்ளைகளோடு இருப்போம் என்று கூறி இந்த பயானை இட்டு முடிக்கிறேன். பிஸ்மில்லாஹி, அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். பிஸ்மில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.